புதுக்கோட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் விஷம் குடித்து காரில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் என அவர்கள் கடிதம் எழுதி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாவட்டம் SBI காலனியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருடைய மனைவி நித்யா. இவருடைய மகன்கள் 5 பேர் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நமனசமுத்திரம் அருகே உள்ள நகர சிவமடம் என்ற கட்டிடத்திற்கு வாயில் முன்பாக தங்களது காரை நிறுத்தி அங்கு பாய்சன் சாப்பிட்டு இறந்த நிலையில் கிடந்துள்ளனர். இது தொடர்பாக காலை நமனசமுத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் அவருடைய உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் எழுதியதாக கடிதம் காரில் இருந்ததாக காலையிலேயே தகவல் வெளியானது. அதில் நாங்கள் எங்களுக்கு கடன் தொல்லை காரணமாக நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்ற தகவலை எழுதியுள்ளதாக காலையில் தகவல் வந்தது. ஆனால் தற்போது மீண்டும் அந்த கடிதத்தில் வேறொரு தொடர்பாக அவர் கடிதம் எழுதியுள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக எங்களுடைய உடல்களை எங்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம், அவர் நகர சிவமடம் நிர்வாகிகளிடம் எங்களுடைய உடலை ஒப்படைத்து விடுங்கள், அவர்கள் ஈமைக்கிரைகள் செய்து விடுவார்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த நகரத்தாரில் ஒரு பிரிவினர் நகர சிவமடம் என்ற அந்த கட்டிடத்தை ஆங்காங்கே நிறுவியுள்ளனர். அவர்கள் ஆதரவற்றவர்கள், இது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் இறந்தால் அவருடைய ஈமைக்கிரைகளை அவர்களே செய்வது போன்ற நிகழ்வுகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இவர் இந்த குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட மணிகண்டன் நகரத்தார் பிரிவை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. இதனால் எங்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை முடிந்து எங்களுடைய உறவினர்களுக்கும் தகவல் அளிக்க வேண்டாம், உறவினரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று அந்த கடிதத்தை எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு சில கடிதங்களும் காரில் இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் மேல் இவர் காப்பர் உள்ளிட்ட பல்வேறு தொழில் செய்து வருகிறார். வாங்கி வைப்பது தொடர்பாக பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். தொழிலில் ஏற்பட்ட நட்டம் காரணமாகவே கடன் சுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கடிதத்தில் எழுதியிருந்தார். இந்த நிலையில் இவர் மீது கிருஷ்ணகிரி மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நிதி மோசடி தொடர்பாக ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கு தொடர்பாகவும் அந்த கடிதத்தில் தன்னுடைய வழக்கறிஞருக்கு ஒரு கடிதத்தை எழுதி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது அனைத்தையும் சேர்த்து ஒரு முடிவுக்கு காவல்துறையினர் தற்போது தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். அந்த கடிதத்தில் தங்கள் உறவினர்களுக்கு தகவல் அளிக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தாலும் அவருடைய உறவினர்களுக்கு காவல்துறையினர் தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் இதுவரை 4 மணி வரை எந்த உறவினர்களும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்களை பார்ப்பதற்காக வரவில்லை என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக நாளை இன்று இரவு அல்லது நாளை சேலத்திற்கு சென்று அங்கு அவர்கள் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி சுந்தர், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.